ஓகே. இன்னைக்கு வந்து கார் ரெண்டல் சிஸ்டம் எல்எல்டி. ஸோ கார் ரெண்டல் சிஸ்டமில் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு லைக் ஒரு ஆப்பில் வந்து கார் புக் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸில் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, லைக் டிஃப்ரெண்ட் கார்ஸ், டிஃப்ரெண்ட் காரில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் கேட்டகரி இருக்கும் அண்டு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்கும். லைக் நான் எப்படி சர்ச் பண்ணுவேன்னா, எஸ்யூவி கார் ஒரு கியா கார் வந்து சென்னை பிரான்ச்சில் வேணும்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பட் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் கேட்கும்போது, ஆப் தான் சில ஸ்ட்ராட்டஜி வச்சு சம்டைம்ஸ் இட் செலக்ட் பேஸ்ட் ஆன் எந்த கார் வந்து ரொம்ப நிறைய ரெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த காரை வந்து நம்ம திருப்பி ரெண்ட் லைக் ஆர் லோ டைம்ஸ் ரொம்ப ரொம்ப லோவாக ரெண்ட் பண்ணியிருக்க காரை வந்து ரெண்ட் பண்ண கொடுக்கும் நம்மளுக்கு. ஆர் சீப்பஸ்ட் ப்ரைஸ் உள்ள காரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஆர் ஃபஸ்ட் அவைலபிள் கார் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஆப்ஸில் சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே மாதிரி வந்து லைக் எப்படி இருக்குன்னா, ஒரு கார் வந்து நாட் நான் நாளைக்கு கூட புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டு. ஸ்கெடியூலிங் இருக்கும். லைக் இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு எல்எல்டி டெவலப் பண்ணும்போது ஒரு டாக்டருக்கு நிறைய புக்கிங் ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்லலாம் டாக்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த காரும், இந்த காரை வந்து நான் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் புக் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொருத்தவங்க வந்து அந்த பர்டிகுலர் காரை புக் பண்ணும்போது ஐ ஷுட் சர்ச் இட்ஸ் கார் ஷெடியூலிங் ஃபுல்லாக பார்க்கணும். லைக் அது வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. நான் புக் பண்ணுற டைமுக்கும் ஆல்ரெடி புக்கான டைமும் ஓவர்லேப் ஆகலைன்னா த யூசர் கேன் புக். அந்த மாதிரி ஸோ அந்த ஸ்கெடியூலிங்காகவும் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு காருக்கும் இந்த ஸ்கெடியூலிங் இருக்குது, ஆர் புக்கிங் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் ஹை லெவல். ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங் பார்ட் இல்லை என்னென்னா, அந்த பிரான்ச் டு இன்வென்ட்ரி மேப்பிங் டு வெஹிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். அண்ட் தென் தி ஸ்கெடியூலிங், இந்த ஒரு காருக்கு வந்து மல்டிபிள் புக்கிங்ஸ் இருக்கும். ஸோ தட் ஓவர்லேப் ஆகக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கார் ரெண்டலில் அதுதான் முக்கியம். ஸோ இது கன்கரன்சியும் மெயின்டைன் பண்ணணும். கன்கரன்சிங்க என்னென்னா, லைக் ஒரு யூசர் வந்து அட் அ டைம் ஒரு யூசர் வந்து ரெண்டு யூசர் வந்து ஒரே காரை ஒரே டைமில் புக் பண்ணால் லைக் அப்படி ஓவர் ரேட் ஆகக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கன்கரன்சி ப்ராப்ளம்ஸும் லைக் அதுவும் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் டைனமிக்காக பிரான்ச்சஸ்லாம் ஆட் பண்ணணும், வெஹிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணுறது அந்த எக்ஸ்டென்சிபிளாக இருக்கணும் இந்த சிஸ்டமும் கூட. அப்புறம் பேமெண்ட்ஸ் நடக்கிறது, புக்கிங் கனெக்ட் பண்ணுறது, ரெண்டல் சார்ஜ் லைக் ஒருத்தங்க சார்ஜ் எப்படி பண்ணுறது, லைக் சார்ஜ் வந்து ஹார்லி பேஸ்ட் பண்ணுமா இல்லை டிஸ்டன்ஸ் வச்சு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹவு ஷுட் வெஹிக்கல் செலெக்ஷன் ஷுட் பி ஹேண்டில் வென் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, சீப்பஸ்ட் ஃபஸ்ட்டு, லீஸ்ட் புக்டு. நான் இப்போ எஸ்யூவி இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு சென்னை பிரான்ச்சில் கேட்குறேன்னா, எந்த கார்மே லீஸ்ட்டாக புக் இருக்கோ அதை எடுத்து கொடுக்கலாம் அந்த கஸ்டமருக்கு. ஆர் சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் சைடில் இந்த ஃபில்டர் பை ப்ரைஸ் கேட்டகரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செலெக்ஷன் கேட்டகரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதான் ஹை லெவல். இதில் நான் டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரக்கான ரொம்ப யோசித்த இந்த மாடலிங்கில் வந்து இந்த மாடல் தான் ரொம்ப முக்கியம். இப்போது வந்து பொதுவாக வந்து இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸான பார்ட் வந்து இந்த பிரான்ச் பொதுவாக பிரான்ச்சுங்கிறது பிரான்ச்சுக்கு ஒரு ஐடி இருக்கும், நேம் லொக்கேஷன் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த பிரான்ச் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இந்த கார் டைப்பு அதுக்கான வெஹிக்கல் லைக் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது எப்படி நான் யோசித்தேன் அப்படின்னா, ஒரு பிரான்ச்சு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கல், இது ரெண்டுமே ஒரு மாடல் உண்டு. நான் நினச்சேன்னா அந்த வெஹிக்கல்குள்ளே வந்து ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலாம். லைக் வெஹிக்கல்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நான் நினச்சேன் அவைலபிள் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஆர் கவுண்ட் மெயின்டைன் பண்ணலாம், இந்த வெஹிக்கல் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம். பட் பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இந்த வெஹிக்கல் கவுண்ட் டிஃபர் ஆகும். இந்த சென்ஸ் லைக் இங்கே வெஹிக்கலுங்கிறது ஒரு ஐடி, ஒரு பர்டிகுலர் அந்த பிளேட், ஒரு வண்டி லைக் ஒரு 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 வெஹிக்கலுக்கு ஒரு ஐடி இருக்கும், அதுக்குன்னு ஒரு நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ ஒரு காரு ஓகேவா. ஸோ இந்த கார் வந்து ஒரு டைப் இருக்கும், இதுக்குன்னு ஒரு கார் டைப் வந்து ஸ்டேட்டஸாக ஒரு கார் டைப் வந்து நம்ம ஒரு இதில் கூட வச்சுக்கலாம். வெஹிக்கல் டைப் வந்து ஒரு ஈனமாக கூட வச்சுக்கலாம். சும்மா எஸ்யூவி இந்த மாதிரி நிறைய வெஹிக்கல் டைப் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னென்னா, வெஹிக்கல்ங்கிறது ஒரு தனி இண்டிபெண்ட் ஒரு மாடல் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு. அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணும், நிறைய பிரான்ச்சஸ் அந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணும். ஸோ அதில் நம்ம போயிட்டு வந்து
என்ன மாதிரினா லைக் வெஹிக்கிள் இஸ் அவைலபிள், ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணலாம் இஸ் அவைலபிள் அந்த மாதிரிலாம். பட் மேபி ஐ ஷுட் பாஸ் ஃபார் a minute. ஓகே ஓகே பேசிக்கலி இந்த பிரான்ச் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். இந்த பிரான்ச் இன்வென்ட்ரியில் பார்த்தோன்னா வெஹிக்கிள் டைப்பும் பக்கெட்டும் இருக்கும். லைக் வெஹிக்கிள் டைப்புங்கிறது லைக் இந்த பார்த்த எஸ்யூவி அந்த மாதிரி டைப்பு. இந்த இன்வென்ட்ரி பக்கெட்டுங்கிறது அகைன் என்னென்னா இந்த டைப்பில் எவ்வளோ செட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து வெஹிக்கிள் ஐடி மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் ஐடி தான் ஸ்டோர் பண்ணணும், நாட் த வெஹிக்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஏன்னா ரெப்பாசிட்டியில் போய்ட்டு நம்ம வந்து வெஹிக்கிளுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ நான் வெஹிக்கிள் ரெப்பாசிட்டி எடுத்தேன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் டெபாசிட் எடுத்தேன்னா இங்கே வந்து நான் வந்து அந்த வெஹிக்கிள் ஐடிக்கும் வெஹிக்கிள் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், அந்த ஆப்ஜெக்ட் ஹீப் ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் இங்கே நான் இந்த பிரான்ச் இன்வென்ட்ரியில் நான் ஸ்டோர் பண்ணுறது வெஹிக்கிள் ஐடி மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஒரு பிரான்ச்சில் இந்த டைப் ஆஃப் காருக்கு இந்த ஐடிஸ்லாம் அதுக்கு மேப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரான்ச்சுக்குள்ளே லிஸ்ட்டு வச்சுருக்கோம், ஒரு மேப் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த மேப் பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஈனம் மேப். பிகாஸ் இந்த மேப்பில் உள்ள கீ வந்து ஈனமாக இருக்கிறதுனால எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும், அதில் ஈனம் மேப்பாக அது இருக்கும். இதெலாம் அப்புறம் இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த பிரான்ச் இன்வெர்ட்டில் இதில் ஆட் வெஹிக்கிள்னு ஒரு மெத்தட் வந்து எல்லாமே சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். லைக் இந்த மேப்பில் போடக்கூடியது எல்லாமே சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் இந்த சம்மரி வெஹிக்கிள் சம்மரிங்கிறது ஒரு லைக் கைண்ட் ஆஃப் இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கார்ஸ்லாம் இருக்குது, ஒரு சம்மரி மாதிரி எஸ்யூவியில் வந்து இந்த ஐடிஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம்மரி மாதிரி காட்டுவாங்க. இன்வென்ட்ரி பக்கெட் இதுவே சிங்க்ரனைஸ்டாக இருக்கும், ஆட் பண்ணும்போது சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஸோ தட் செட் ஆஃப் வெஹிக்கிள் ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், லிங்க்டு ஹேஷ். ஸோ இதான் ஹை லெவல் ஒரு பிரான்ச்லேருந்து பிரான்ச் இன்வென்ட்ரிலேருந்து இன்வென்ட்ரி பக்கெட்டை விச் ஹேஸ் த வெஹிக்கிள் ஐடி. வெஹிக்கிள் ஐடி ஜஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் டிஃபர் ஆகும். ஒரு வெஹிக்கிள் வந்து ப்ரைஸ் பர் கிலோமீட்டர் இவ்வளோ இருக்கும், இன்னொரு வெஹிக்கிளுக்கு வந்து ப்ரைஸ் பர் ஹார், அந்த மாதிரி வந்து லைக் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸ்டேட்டஸ் வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் டோட்டல் டைம்ஸ் ரெண்டட் அது வந்து பருப்பா வெஹிக்கிளுக்கானது. லைக் ஒரு வாட்டினா புக்கிங் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் நான் புக் பண்ணும்போது இந்த டோட்டல் டைம்ஸ் ரெண்டட் வந்து நான் ப்ளஸ் பண்ணிப்பேன், இன்க்ரிமெண்ட் த ரெண்டல் கவுண்ட் டோட்டல். இன்னொரு இந்த வெஹிக்கிளுக்கு புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இப்போது இந்த மாடலில். வேறு மற்றெல்லாமே யூஸரு பேமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு புக்கிங். இதுவுமே ஒரு இதுதான் நல்ல. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இதுலேயுமே புக் மை ஷோ எல்லாத்துக்குமே இந்த புக்கிங்னு ஒரு தனி கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். புக்கிங் ஆப்ஜெக்ட் நம்ம தான் க்ரியேட் பண்ணுவோம். வென்எவர் புக்கிங் யூஸர் புக்குன்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் காமன் புக்குன்னு சொல்லும்போது நம்ம உடனே ஃபஸ்ட் நம்ம இன்வென்ட்ரி போய் பார்ப்போம். இப்போ புக் மை ஷோனா புக் மை ஷோட இன்வென்ட்ரி, இப்போ இந்த வெஹிக்கிளில் வந்து வெஹிக்கிளோட இன்வென்ட்ரி பார்ப்போம். அவைலபிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் புக் பண்ணுவோம், புக்கிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். புக்கிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கூட பே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ புக்கிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்போம்னா அவைலபிளுக்காக புக்கிங் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் வந்து சம்திங் ஹோல்டு அந்த மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணியிருப்போம். இது க்ரியேட் பண்ண ஒரு பில்டர் வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த பில்டர் யார் கூப்பிட்றான்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட். ஓகே, மேபி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இந்த மெயினில் பார்த்தோன்னா இங்கேருந்து அவங்க புக் பண்ண கூப்பிடும்போது லைக் இங்கே பார்த்தோன்னா க்ரியேட் ஹோல்ட் அந்த மாதிரி புக்கிங் சர்வீஸில் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து புக்குன்னு சொல்லிட்டு மெயின் தான்
மெயின் நான் இங்கே வச்சுக்கிறேன். புக்கிங் சர்வீஸில் வந்து புக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ யூசர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கிங் சர்வீஸில் ஹோல்ட் தான் க்ரியேட் பண்ணணும். இது என்ன பண்ணுன்னா ஆஃப்டர் செக்கிங் அவைலபிலிட்டி நான் சொன்ன ரெப்போலலாம் இருக்கான்னு பார்த்துட்டுலாம் இருக்குது அப்படின்னா புக்கிங் ரெப்பாசிட்ரியில் இது ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா பில்டரை கால் பண்ணி புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து ஹோல்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணுறது ஹோல்ட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது எப்போ கால் பண்ணுவோம், கன்ஃபார்ம் எப்போ கால் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க பாருங்கள். பேமெண்ட் பண்ணி பேங்கிறதுல பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்னால் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து மாற்றுவாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் அந்த புக்கிங் ஆப்ஷன். ஸோ இது வந்து காமன் எல்லாத்துலேயும் இருக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பில்டர் வச்சு என்ன பிகாஸ் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம பில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்ட்ரோல சொல்லும் போது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு புக்கிங்குள்ளே பில்டர் அந்த புக்கிங் சர்வீஸில் எப்படி இதை பில்டர் எப்படி கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட். இங்கே பாருங்கள் புக்கிங் டாட் பில்டர் ஆஃப். அப்போ இந்த பில்டர் ஆஃப்ங்கிறது இதில் வந்து இந்த புக்கிங் சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போதே இந்த பில்டருங்கில் என்ன இது இதில் பில்டுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்னால இந்த ஃபைனல் கிளாஸ்னால இவங்க வந்து டேரெக்டாக எப்படி கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்த புக்கிங் நம்மளால் இது பண்ண முடியாது. இந்த புக்கிங் ஆப்ஜெக்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண பிகாஸ் அதோடைய கன்ஸ்ட்ரக்டரே ப்ரைவேட்டாக இருக்குது. அப்போது இது யார் கால் பண்ணுறா இந்த புக்கிங்கை? இப்போ பில்டர் தான் கால் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பில்டர் தான் வந்து புக்கிங் ஆஃப் கூப்பிட்றாரு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பில்டரை தான் கூப்பிட முடியும். கரெக்டாக? இப்போ இங்கே என்ன புக்கிங் டாட் பில்டர் தான் நம்ம கூப்பிட முடியும். பில்டரில் வந்து இந்த தான் பில்டர் பட்டன் பிகாஸ் நம்ம ஒவ்வொன்றத்தையும் எல்லாத்துக்கும் உட்காந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட்க்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருந்தால் அதில் பில்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இந்த மாடல். ஸோ இப்போ மாடல் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், பிரான்ச் இன்வென்ட்ரி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெப்பாசிட்ரி பார்க்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு. இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இட் கேன் பி இன் மெமரி இருக்கலாம், அது ரெடிஸில் ஆர் டிபி ரியல் டிபி ஹைபர்நெட் ஜேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இது எப்பவுமே ரெப்பாசிட்ரி இன்டர்ஃபேஸாக இருந்துக்கிட்டு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே இருக்கும். பட் இப்போ என்னென்னா இது நான் லைக் ஒரு ரெப்பாசிட்னா ஒரு சர்வீஸ் இருக்கும்ல, அந்த சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புக்கிங் ரெப்பாசிட்டிக்கு ஒரு புக்கிங் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து உள்ளே மேலே டாப்லேயே பார்த்தோன்னா இந்த புக்கிங் ரெப்பாசிட்டிங்கிறது இன்டர்ஃபேஸ் அதை தான் அவங்க இங்கே போட்டிருப்பாங்க. ஏன்னா லேட்டர் வந்து நான் இன் மெமரிக்கு பதில் வேறு ஸ்விட்ச் ஆகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒருவேளை இந்த இப்போ வந்து நான் புக்கிங் சர்வீஸில் போய்ட்டு டேரெக்டாக இப்படி கொடுத்துருந்தேன்னா நான் திருப்பி இன் மெமரிலேருந்து வேறு ரெப்பாசிட்டிக்கு போகிறேன் அப்படின்னா திருப்பி இங்கே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அது தப்பு. பட் இப்போ எப்படி நடக்குதுன்னா அந்த புக்கிங் சர்வீஸை கால் பண்ணுற மெயின் இருக்காங்கள அவங்க வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா புக்கிங் சர்வீஸில் இங்கேயே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுவாங்க. எந்த ரெப்பாசிட்டி இன் மெமரி ரெப்பாசிட்டி என்ன வேணுமோ இங்கே பாருங்கள் புக்கிங் ரெப்பாசிட்ரி இஸ் ஈக்குவல் டு இன் மெமரின்னு க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த புக்கிங் ரெப்போவை தான் இந்த புக்கிங் சர்வீஸ்க்குள்ளார அவங்க வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆர் என்னென்ன சொல்லுவாங்க லைக் ஒவ்வொரு வாட்டி மாற்றுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ திருப்பி வேறு ரெப்பாசிட் நான் மாற்றினா இங்கே மட்டும் எனக்கு மாற்றினா போதும், நான் ஒவ்வொரு உள்ள லேயர்லாம் வந்து மாற்ற தேவையில்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ஆஃப் த கான்செப்ட். இதுக்கு பேர் எனக்கு தெரில, பட் பார்க்கணும். திங்க் இந்த பாஸ் பட்டன் இதாக இருந்தால் பார்த்து சொல்லுவேன். இப்போ ஓகே ஓகே இப்போ வந்து இந்த ரெப்பாசிட்ரி பார்ப்போம். பின் பண்ணிடுறேன். இது மாதிரி புக்கிங் ரெப்பாசிட்ரி புக்கிங் ஐ திங்க் எல்லா ஓகே பிரான்ச் ரெப்பாசிட்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஐடிக்கு இந்த பிரான்ச் இருக்கும், அது சேவ் ஃபைண்ட் பை பிரான்ச்சு ஃபைண்ட் ஆல்லாம் இருக்கும்.
பேமெண்ட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்க்கான பேமெண்ட் இங்கே ஸ்டோர் பண்ணிப்போம். இன்மெமரி யூசர் ரெபாசிட்டரி, இதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை, யூசர் ரெபாசிட்டரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்மெமரி வெஹிக்கல் ரெபாசிட்டரி, இந்த ஐடிக்கு இந்த வெஹிக்கல் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்மெமரி புக்கிங் ரெபாசிட்டரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வச்சுருக்க இந்த மேப்பு அது கன்கரண்ட்டாக வச்சுருக்காங்க, எதுக்கு ரீஎன்ட்ரண்ட்டாக, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துலையும் இந்த இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக், இந்த கான்செப்ட் வந்து நிறையா எல்எல்டி ஈவன் புக் மை ஷோவில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் சீட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் போட்டுடுவாங்க அந்த சீட்டுக்கு. இதே ரெட்டிஸாக இருந்தால் ரெட்டிஸில் வந்து அந்த கீ வந்து அங்கே சீட் ஐடியா இருக்கும், அதுக்கு லாக் போடுற மாதிரி நம்ம அந்த இன்மெமரியாக பண்ணுறோம் அதை. ஸோ இது பார்த்தோன்னா இந்த கீக்கு இந்த லாக். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கான்செப்ட் புரிஞ்சுட்டு என்னென்னா, அந்த ஒரு யூசர் வந்து ஒரு புக் பண்ணுறாங்க ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா, அந்த வெஹிக்கிளுக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டியூஸ்டே 21 ஜூலை 21 இன்றைக்கி நான் ஜூலை 22 இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி 5 மணிலேருந்து 6 மணிக்கு புக் பண்ணியிருக்கேன். திருப்பி நாளைக்கு வந்து ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க 23ஆந்தேதி சம்திங் 10 to 12 புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கே மெயின்டைன் ஆகிருக்கும் அப்படின்னா, புக் பண்ணும்போது என்ன ஆகும், புக்கிங் டேட்டா எழுதிருக்கும், புக்கிங் டேட்டா இருக்கும், புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் இந்த டேபிளை கூட வியூ பண்ணி பாருங்கள். புக்கிங் டேபிளில் கூட இப்போ டிபியில் கூட பார்த்தீங்கன்னா புக்கிங் டேபிளில் வந்து அங்கே வெஹிக்கல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், புக்கிங் டேபிளில் வந்துட்டு இண்டெக்ஸிங் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, வெஹிக்கல் ஐடி வச்சு ஸ்டார்ட் அண்ட் எண்டு டைம் வச்சு, எப்போ எப்பவுமே வெஹிக்கல் புக் பண்ணி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் கொடுப்போம். ஸோ அப்படி இண்டெக்ஸ் பண்ணால் தான் திருப்பி ரிட்ரைவ் பண்ணும்போது புக்கிங் டேபிளில் போய்ட்டு நீங்கள் ரிட்ரைவ் பண்ணும்போது வெஹிக்கல் ஐடி வச்சு இந்த வெஹிக்கல் ஐடிக்கு என்ன புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னா வெறும் அந்த வெஹிக்கல் ஐடிக்கான புக்கிங்லாம் நமக்கு காட்டும். ஸோ அது அப்படியே இண்டெக்ஸிங் பண்ணணும் டேபிளில் கூட. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு புக்கிங் டேபிளில் எப்படி இருக்கும், இந்த ஐடி புக்கிங் இருக்கும், எல்லா புக்கிங்கும் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளோட இன்மெமரியில் டேபிள் மாதிரி. இப்போது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரிவர்ஸ் மேப்பிங் மாதிரி என்னென்னா, இந்த வெஹிக்கல் ஐடிக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் புக்கிங் ஐடி ஸ்ட்ரிங்காக இருக்குது இங்கே, பட் இது வந்து புக்கிங் ஐடி ஆக்சுவலி. அப்படி கூட இது டேபிளில் தான் இண்டெக்ஸிங் வச்சு நானே எடுத்துகிறேன். பட் இங்கே வந்து ஒரு மேப் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்னா, இந்த வெஹிக்கல் ஐடிக்கு லிஸ்ட் ஆஃப் புக்கிங் ஐடி. இப்போ யாராவது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு இந்த ஐடி பை வெஹிக்கிள் வச்சுட்டு எல்லா புக்கிங் இந்த வெஹிக்கிளுக்கான எல்லா புக்கிங் எடுத்துடுவேன். அந்த புக்கிங்கில் போய்ட்டு அந்த புக்கிங்கோட இதெல்லாம் வந்து அந்த புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்டாக இருக்கிறது, புக்கிங் ஸ்டேட்டஸ் ஹோல்ட் அண்ட் கன்ஃபார்ம்டு மட்டும்தான் எடுக்கணும். மற்ற சிலதெல்லாம் புக்கிங் வந்து நிறைய புக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்குது, லைக் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல்ட் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டட், ஆல்ரெடி முடிஞ்ச புக்கிங்லாம் தேவையில்லை. கரண்ட்டாக இப்போது ஹோல்ட் அண்ட் கன்ஃபார்ம்டில் இருக்கிறது தான் வந்து நமக்கு தேவை, கன்ஃபார்ம் ஆகிருக்கும். பட் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸ்டேட் இருக்குது ஆக்சுவலி இந்த புக்கிங்கில். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டில் இருக்கும், அப்புறம் கன்ஃபார்ம் ஆகும், கன்ஃபார்ம்லேருந்து கேன்சல் கூட போகலாம், ஆர் கம்ப்ளீட் கூட போகலாம், எக்ஸ்பயர் ஆகலாம், அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்க போகிறது இப்போ ஹோல்ட் அண்ட் கன்ஃபார்ம்டு அந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ட் அண்ட் கன்ஃபார்மோட அந்த புக்கிங்கோட ஸ்டார்ட் அண்ட் எண்டு டைம் வந்து நம்ம யூசர் கொடுத்த எண்டு கூட ஓவர்லேப் ஆதா அப்படின்னா, ஓவர்லேப்னால் லைக் நான் 10 to 12 வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க, நான் கேட்குறது 10 to 1:30ன்னா ஓவர்லேப் ஆகுது, அப்படின்னா புக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓவர்லேப்பிங் இல்லை, நான் 9 to 10 கேட்குறேன் அந்த மாதிரினா, அப்போ ஓவர்லேப்பால் நான் அந்த வெஹிக்கிளை புக் பண்ணிக்கலாம் அந்த டைமில் அந்த மாதிரி. ஸோ இதுதான் முக்கியமான இந்த இதை வச்சு நம்ம பிளாக்கிங் ஓவர்லேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போலாம் இல்லை, இது எனக்கு ட்ரூ கொடுத்து இந்த பர்டிகுலர் இது வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பிளாக்கிங் ஓவர்லேப் கூப்பிட்டுட்டு ஒரு அவைலபிலிட்டி சர்வீஸ் கூப்பிட்றாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஃப்ளோ பார்த்திங்கன்னா புக்கிங் சர்வீஸ் வந்து ஓகே அதே செகண்ட் அவைலபிலிட்டி சர்வீஸ் ஃபஸ்ட்டு யூசர் வந்து மெயின்லேருந்து வந்து அவங்க புக் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவைலபிள் தான் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச் டெபாசிட்டில் போய்ட்டு அந்த பிரான்ச் யூஸர் கொடுத்த பிரான்ச் ஐடி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வருவாங்க. இங்கே வந்துட்டு இந்த வெஹிக்கல் டைப் கொடுத்து இவங்க வந்து இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்களேன், இவங்க வந்து
ஓகே. இது என்ன ஃப்ளோன்னு நான் சொல்கிறேன். மெயின்லேருந்து ஒரு 2 யூசர் வந்து புக் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஒரு 2 கன்கரண்ட் யூசர் வச்சுக்கிட்டு பூர்ணி ராகுல் 2 பேர் கன்கரண்ட்டாக வந்து புக் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க த்ரெட்டை. இங்கே நான் வந்து கவுண்டவுன் லேட்ச் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு தனி கான்செப்டாக பார்க்கலாம். பட் கவுண்டவுன் லேட்ச் வந்து ஒன் டைம் பாஸ் தான். ஒன்ஸ் இந்த 1 0 மாதிரிலாம் திருப்பி என்னால் இன்க்ரிமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ லைக் கேட் டாட் கவுண்டவுன் 0ங்கும் போது தான் வந்து எல்லாமே கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த போத் டாஸ்க்கும். அப்போ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏதோ ஒன்று மட்டும் ரஷ் பண்ணி உள்ளே ஹோல்ட் இந்த இதுக்கு போகும், க்ரியேட் இதுக்குள்ளே இதை லைக் இது பண்ண முடியும். ஓகே. பட் இப்போ எனக்கு டவுட், இதில் ஒன்று தான் உள்ளே போக முடியும்னா தென் வை டு வி ஹேவ் ரீஎன்ட்ரன்ட் லாக் தேர்? ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் ஆட் இட். பட் ரியல் டைம் வந்து ஒரு யூஸரை மட்டும் விட மாட்டாங்க புக் பண்ணுறதுக்கு. புக்குங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வெஹிக்கிளில் கூட பண்ணலாம் கரெக்டாக. ஸோ எல்லாமே உள்ளே வந்துடும். எந்த வெஹிக்கிளுக்குங்கிறது இங்கேனால பார்க்க முடியாது. டிஃப்ரெண்ட் வெஹிக்கிளுக்கு டிஃப்ரெண்ட் யூஸர் பண்ணுவாங்க. யா ஓகே. இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் கான்செப்டே ஆரம்பிக்குது. க்ரியேட் ஹோல்ட் மேபி மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். க்ரியேட் ஹோல்டு இப்படி இந்த வெஹிக்கிள்லாம் கொடுத்து இங்கே நான் கொடுக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருவேன். க்ரியேட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெத்தடை கால் பண்ணோன்னே இங்கே ஃபஸ்ட்டு போய்ட்டு அவைலபிலிட்டி சர்வீஸில் வந்து எந்த ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு எது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வேறும் நினைக்கிறேன். ஓகே. இங்கே வந்து என்ன ஃபைன். ஓகே என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரான்ச் வந்துருச்சு. லைக் யூசர் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்குறாங்க, ஒரு டைப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நல்லா பாருங்கள், டைப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் போய்ட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு வெஹிக்கிளை வந்து பிக் பண்ணிவிட்டு வந்து 2 ஸ்ட்ராட்டஜி, ஒன்று வந்து செலெக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எதுங்க இப்போ க்ரியேட் ஹோல்டுங்கிறது இந்த புக்கிங்குள்ளே போகும். புக்கிங்குள்ளே போய்ட்டு ஃபைண்ட் அவைலபிள் இது என்ன பண்ணணும்னா அவைலபிலிட்டி சர்வீஸ் கால் பண்ணும். இது வந்து இந்த பிரான்ச்சில் எடுத்துகிட்டு இந்த வெஹிக்கிள் வச்சுட்டு வெஹிக்கிள் ரெபாசிட்டரியில் போய்ட்டு பிரான்ச்சில் உள்ள இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் உள்ள இந்த பிரான்ச்சோட இன்வென்ட்ரி உள்ள எல்லா இந்த டைப் இந்த அவங்க கொடுத்த யூசர் கொடுத்த எஸ்யூவி டைப் படி உள்ள எல்லா வெஹிக்களையும் லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் நம்ம வச்சுருப்போம்ல. இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்போம் டைப்புக்கு. அது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிட்டு வரும். ஃபெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் பண்ணும். இதெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ் ஆக்டிவாக இருக்குது. அந்த ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு புக்கிங் இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவாக இருந்தால் அந்த நான் இந்த ஹேஸ் பிளாகிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த ஹேஸ் பிளாகிங் இதில் வந்து வெஹிக்கிள் ஐடியை கொடுத்து அதில் எல்லா புக்கிங்ஸும் எடுத்து அதில் ஏதாவது வந்து புக்கிங் இல்லாமல் ஓவர்லேப் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்னென்னா இந்த பர்டிகுலர் எஸ்யூவி டைப்பில் இதெல்லாம் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது ப்ளஸ் ஓவர்லேப்பிங் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸை வந்து திருப்பியும் இந்த அவைலபிலிட்டி சர்வீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிட்டர்ன் பண்ணோன்னே இப்போ வந்து ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இங்கே வந்து வெஹிக்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது மேபி நம்ம நெக்ஸ்ட்டு டீப்பாக பார்க்கலாம். அப்புறம் இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் வந்து ஒரு வெஹிக்கிளை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து லாக் பண்ணுவாங்க. இப்போ லாக்னா என்னென்னு பார்க்கலாம். லாக் ஃபார் வெஹிக்கிள். ஸோ
இது அந்த சேம் புக்கிங் ரெபாசிட்ரி தான் இவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. இங்கே வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறது மைட் பி பிரான்ச் ஐடி ப்ளஸ் வெஹிக்கல் ஐடியா கூட இருக்கலாம். இங்கே என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். வெஹிக்கல் ஐடி தான் வச்சுருக்காங்க. பட் இன் ஜென்ரல் பிரான்ச் ப்ளஸ் வெஹிக்கல் ஓகே வெஹிக்கல் ஐடிங்கிற போதும் ஒன்று தான் இருக்கும். இந்த வெஹிக்கல் ஐடிக்கு அவங்க ஒரு புது நியூ லாக் போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வெஹிக்கல் ஐடிக்கு லாக் இருக்குது, இன்னொருத்தவங்க புக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளால் திருப்பி வந்து லாக் போட முடியாது. ஸோ புக்கிங் சர்வீஸ் திருப்பி லாக்னு போட்டால் அதில் வெயிட் தான் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி அதுக்கு லாக் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ லாக் பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணக்கூடாது. அப்பயும் வந்து பண்ணணும். நான் வாட்டி லைக் இந்த புக்கிங் டெபாசிட்டில் ஒரு வாட்டி போயிட்டு செலக்ட் பண்ண வெஹிக்கல் ஐடிக்கு வந்து ஏதாவது ஓவர்லேப் இருக்கா இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த டைமில் கூட இந்த இன்டர்லீவ் பண்ணி ஒரு த்ரெட்டு தான் லாக் பண்ணியிருக்கலாம். அதனால லைக் புக் பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே திருப்பி ப்ரைஸிங் .calculate இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். லைக் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணி இங்கே புக்கிங் கால் பண்ணி புக் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு அந்த புக்கிங் ரெபாசிட்டரியில் சேவும் பண்ணிவிடுவாங்க அந்த புக்கிங் ஆப்ஜெக்டை. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த புக் இல்லை இன்னொரு இம்பார்ட்டண்டான முடிய போகுது. பட் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இந்த என்னென்னா இந்த புக்கிங் ரெபாசிட்ரிஸ் ஒவ்வொரு புக்கிங் சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூஸர் கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் புக்கிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். அது எல்லாமே ரெபாசிட்டியில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஆனால் இந்த புக்கிங் சர்வீஸ் இருக்குல்ல, இது வந்து கைண்ட் ஆஃப் சிங்கிள்டன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்கும். சிங்கிள்டன் ஸ்கோப், ப்ரோட்டோடைப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருக்கும். பட் இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் சர்வீஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எதுவும் ஃபீல்ஸ்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் யூஸர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூஸர் புக் பண்ணும்போது ஸ்டேட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. நான் வந்து புக் பண்ணால் அந்த ஸ்டேட் வந்து பூர்ணி இருக்கும், இன்னொருத்தவங்க புக் பண்ணுறாங்கன்னா ராகுல், அந்த மாதிரி பேர் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அப்படிலாம் இங்கே இல்லை. அப்படி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸாக இருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த புக்கிங் சர்வீஸ்க்கு. பட் அப்படிலாம் எனக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட் சர்வீஸை கால் பண்ணி ஜஸ்ட்டு புக்கிங் தான் பண்ணுறேன். இங்கே தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு மெத்தட் கூட தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள்டனாகவே இருக்கலாம். அது டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இந்த சிங்கிள்டன் ஷேர்டு ஸ்டேட்லெஸ் அதான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது பண்ணி நான் முடிச்சிடறேன். அது ஓகே. ஒன்ஸ் இந்த புக்கிங் ரெபாசிட்லேருந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி இதை என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் நான் ஹோல்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஸோ திருப்பி எனக்கு வந்து புக்கிங் ஆப்ஜெக்ட் வந்துடும். இந்த புக்கிங் எப்பவுமே வந்து பேமெண்ட் பண்ணும்போது இந்த புக்கிங் ஆப்ஜெக்டே அனுப்பிச்சி விட்டுருணும். ஹோல்டுங்கிற புக்கிங் ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி, இங்கே 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இதை அனுப்பிச்சி விட்டுட்டு பேமெண்ட் சர்வீஸ் .pay அதில் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுத்துருக்கணும் அதை கால் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். யூபிஐ பே அந்த மாதிரி, யூபிஐ வச்சு, கார்டு வச்சு, கேஷ் வச்சு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. யூபிஐ, கார்டு, கேஷ் அந்த மாதிரி எது வச்சுருக்கோம். ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பேமெண்ட் ரெபாசிட்டில் சேவ் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல புக்கிங் சர்வீஸ் திருப்பி கால் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம், அந்த ஐடியாவுக்கு வந்து கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு நான் வந்து போட்டுடுவேன். ஸ்டேட்டஸ் வந்து நம்ம டிபிலேயே சேவ் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணி முடிஞ்சிச்சு. ஓவராலாக இதுதான் ஹை லெவல். இல்லை வந்து ஹை லெவல் இல்லை இம்பார்ட்டண்டான சில அந்த புக்கிங் ரெபாசிட் தான் இம்பார்ட்டன். அதில் உள்ள அந்த எப்படி பேசணும், நம்ம ஒரு ரெபாசிட் அந்த புக்கிங் ரெபாசிட்ரியில் புக்கிங் ஐடி இருக்கும் ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ புக்கிங், அப்புறம் திருப்பி நான் வந்து வெஹிக்கிள்
இந்த பிரான்ச்சில் உள்ள எல்லா வெஹிக்களையும் ஃபில்டர் பண்ணி அந்த ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கான புக்கிங்கை பார்த்து ஓவர்லேப் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா வெஹிக்கல்ஸும் ரிட்டர்ன் பண்ணுவேன். திருப்பி ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து ஒரு வெஹிக்கிளை பிக் பண்ணுவேன். ஸோ இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோன்னா இது நான் யூசர் ரெக்குவயர்மெண்ட்லேயே எப்படி இருக்கும்னா 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஒன்று பேமெண்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி காமன் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதோட இதோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ப்ரைஸிங், ஹார்லி ப்ரைஸிங், ஹைப்ரிட் ப்ரைஸிங். இதில் பார்த்தோன்னா வெஹிக்கிள் கொடுத்துருவேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா ஒவ்வொரு வெஹிக்கிள்குள்ளேயும் வந்து பர் ஹவர் ப்ரைஸ் இது மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ்னால் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அமௌண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோன்னா இந்த வெஹிக்கிளோட கெட் ப்ரைஸ் பர் கிலோமீட்டர் ப்ளஸ் யூசர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ரெண்டுத்தையும் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நான் மெயின்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கிங் சர்வீஸ் கால் பண்ணும்போது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருவேன். லைக் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியா எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் இங்கே நான் இந்த புக்கிங் சர்வீஸில் வந்து க்ரியேட் ஹோல்டுங்கிற மெத்தடுக்கு இங்கே வந்து இன்டர்ஃபேஸாக வச்சுருப்பாங்க. ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இன்டர்ஃபேஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் நான் அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் நான் வந்து டைனமிக்காக ரன் டைமில் நான் கொடுக்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வந்து என்ன கொடுத்துருக்கேன், மெயின் எங்கே ஓகே, இங்கே ஹார்லி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. அதுமாதிரி இதையும் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். செலெக்ஷன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வரும் இல்லையா, ஒரு பிரான்ச்சில் இன்வென்ட்ரி எஸ்யூ டைப்புக்கு லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் டிபிலேருந்து. அந்த லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸில் பேஸ்ட் ஓவர்லேப் ஆச்சு லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்கும். அந்த மெயினில் அந்த புக்கிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம். பட் அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணணும். அவங்க லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஐ நீட் செலக்ட் ஒன் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து அந்த வெஹிக்கலில் நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அமாங் ஆல் த வெஹிக்கல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த டிபி ஐ வில் ஃபில்டர் த வெஹிக்கல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட்ஸ் பீன் ரெண்டட். அந்த மாதிரி ஸோ எது ரொம்ப கம்மியாக ரெண்டாக இருக்கோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆர் ஃபஸ்ட் அவைலபிள் லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கல் எது ஃபஸ்ட் இருக்கோ அது, ஆர் சீப்பஸ்ட் வெஹிக்கல் எதோட ப்ரைஸ் வந்து பர் ஹார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அது. அந்த மாதிரிலாம் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இது பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜினாலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபேக்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், வெஹிக்கல் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிளாஸ் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், இது மட்டும் பார்க்கலாம். வெஹிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது, வெஹிக்கல் ஃபேக்ட்ரி. ஓகே, ரெண்டு ஃபேக்ட்ரி இப்பொழுதைக்கு நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வெஹிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது ரெண்டு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே மெயின்லேருந்து க்ரியேட் பண்ணும்போது வெறும் இந்த டைப் மட்டும் கொடுப்பேன். செலெக்ஷன் டைப் வந்து சீப்பஸ்ட், வெஹிக்கல் செலெக்ஷன் டைப் வந்து சீப்பஸ்ட் அப்படின்னா இங்கே வந்து செலெக்ஷன் டைப் சீப்பஸ்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன் பண்ணணும். நியூ சீப்பஸ்ட் ஆர் லீஸ்ட் ரெண்டட் அப்படின்னா அந்த மாதிரி நான் கொடுக்குற டைப்பு வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணணும். யூஸ் வந்து யூபிஐன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நான் லைக் இங்கே கார்டு வந்து யூபிஐ ஸ்ட்ராட்டஜி பேமெண்ட் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வெஹிக்கல் ஃபேக்ட்ரி அப்படின்னா இங்கே யூஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு வெஹிக்கல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க, டைப் பிளேட் அந்த மாதிரி. நம்ம இன்ஸ்ட் ஆஃப் நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து இது எப்பயுமே இது லைக் இது வந்து க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து இது இல்லை, லைக் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பட் என்ன விடணும்னா ஒய் நாட் வி யூஸ் பில்டர் ஹியர், பிகாஸ் இது வந்து டைப்லாம் எதுவும் இல்லை, நாட் பேஸ்ட் ஆன் டைப், ஜஸ்ட் ரிட்டர்னிங் த கன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி தான். ஓகே, 2 அவுட் வந்துச்சுல்ல சொல்லும் போது. ஓகே, எழுதி வச்சுக்கிறேன், நீங்களும்
why not use builder here because there is no அந்த switch case எதுவும் இல்லை. இதை வச்சு ஃபேக்ட்ரி தேவையில்ல, பில்டர் வச்சு கூட வரலாம். லெட்ஸ் யூ ஓகே இதெல்லாம் தான் மெயின். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஒரு புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த டிக்கெட் நோட்டிஃபை பண்ணுங்க. எனக்கு யூடியூப் சேனலில் வந்து எனக்கு ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு சேனல் இருக்குது. சேனலுங்க தான் சப்ஜெக்ட், ஓகேவா? சேனலுங்கிறது சப்ஜெக்டு, அந்த யூசர்ஸ்லாம் வந்து அப்சர்வர்ஸ். சேனலில் போகிற வீடியோ, ஏதாவது புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த சேனலில் அப்படின்னா, சேனலில் வீடியோ வந்திருக்கு அப்படின்னா ஐ ஷுட் நோட்டிஃபை ஆல் அந்த சேனலுக்கோட சப்ஸ்கிரைப்ஸ், அந்த சேனலோட அப்சர்வர்ஸை நான் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணணும். இது குழப்பமாக இருந்தால் நோட்டி பார்க்கலாம். எப்பவுமே அப்சர்வர்லேருந்து சப்ஜெக்ட்டு அப்சர்வர்னு இருக்கும். அந்த அப்சர்வருங்கிறது இன்டர்ஃபேஸாக இருக்கும், பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்சர்வர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அவைலபிலிட்டி சப்ஜெக்ட்னு தான் இது. இப்போ இந்த அவைலபிலிட்டி சப்ஜெக்ட்டு இல்லை, எப்பயுமே சப்ஜெக்டுக்குள்ளே சப்ஸ்கிரைபு அன்சப்ஸ்கிரைபு நோட்டிஃபை இது எப்பயுமே இருக்கும். மேபி இதோட இந்த மாதிரி நிறையா ஃபைண்ட் இன் ஃபைல்ஸ், இந்த சப்ஸ்கிரைப் மாடல் வந்து நிறைய இருக்குது. லாகரில் யூஸ் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபு, நிறைய இடத்துல இந்த அப்சர்வர்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, மறந்துட்டேன். ஓகே கேன்சல் இட். ஓகே இந்த மாதிரி அப்சர்வர் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்டர்ஃபேஸாக இவங்க வச்சுருக்காங்க. இப்போ அவைலபிலிட்டி நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட். இதில் வந்து சப்ஸ்கிரைபு அன்சப்ஸ்கிரைபு எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் வந்து கீ இங்கே என்னவா இருக்குன்னா, இந்த பிரான்ச் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் வந்து என்ன கொடுக்குறேன் பாருங்களேன், பிரான்ச் ஐடி வெஹிக்கிள் டைப் கொடுக்குறேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் டைப் தான் நான் சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து வெஹிக்கிள் ஐடிலாம் தெரியாது. நான் வெஹிக்கிள் டைப் சர்ச் பண்ணும்போது இது அதை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் உள்ள அந்த வெஹிக்கிள் டைப். அப்போது வந்து கீ வந்து ரெண்டும் சேர்த்து என்னோடய அப்சர்வர்ஸ் பை ரெக்வயர், லைக் ஒரு மேப் வச்சுக்கிறாங்க போல் இவங்க அவைலபிலிட்டி கீ. அதுக்கு வந்து இந்த கீக்கு யாரெல்லாம் வந்து அப்சர்வர்ஸ் இருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் அவைலபிலிட்டி அப்சர்வர்ஸ், ஓகேவா? ஸோ இது வேறு எங்கேயும் கூட யூஸ் ஓகே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவைலபிலிட்டிக்கு லிஸ்ட் ஆஃப் அவைலபிலிட்டி அப்சர்வர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு அந்த அப்சர்வரை ஆட் பண்ணிக்கிறேன். யார் இந்த சப்ஸ்கிரைபை கூப்பிட்றாவோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். யார் இதை கூப்பிட்றா, இப்போ யாருமே கூப்பிடல. ஓகே யார் கூப்பிட்றாங்களோ அந்த அப்சர்வரில் ஆட் பண்ணிப்பேன். whenever நோட்டிஃபை அப்சர்வர் யாரும் பண்ணும்போது எனக்கு எடுப்பேன் இந்த கீ எதுக்கான நோட்டிஃபை வந்திருக்கு, இந்த பிரான்ச் ஐடிக்கா. ஸோ இதில் உள்ள எல்லா அப்சர்வரையும் இந்த அப்சர்வருக்குள்ளே பாருங்களேன், இமெயில் அவைலபிலிட்டி அப்சர்வர் அந்த மாதிரினா அதுக்குள்ளே ஆன் வெஹிக்கல் அவைலபிள் சொல்லிட்டு மெத்தட் இருக்கும், அதை கால் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் சம்திங் இதில் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவைலபிலிட்டி சப்ஜெக்ட்டுக்குள்ளார சப்ஸ்கிரைபு அன்சப்ஸ்கிரைப் இருக்கும். அதில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் சேனல், அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கீ வந்து பிரான்ச் ஐடி வெஹிக்கிள் இருக்குது. நோட்டிஃபை அப்சர்வ் கால் பண்ணும்போது அந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் அப்சர்வர்ஸ்க்கு அது கால் போகும். இது ஒரு இது கூட மூவி சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். ஓகே இங்கே பாருங்களேன், இங்கே இல்லை ரொம்ப நல்லா புரியும். மூவிங்கிறது சப்ஜெக்டுக்குள்ளே தான் எப்பவுமே லிஸ்ட் ஆஃப் அப்சர்வர்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமாக மூவி அப்சர்வர்ஸ்னு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூவி அப்சர்வர்ஸ் ஒரு இன்டர்ஃபேஸ். மூவி அப்சர்வர் என்ன இல்லை, யூசர் அப்சர்வராக இருக்கலாம். ஒரு யூசர் வந்து மூவி டிஃப்ரெண்ட் அப்சர்வர்ஸ் கூட இருக்கலாம். லைக் நம்மளோட எக்ஸாம்பிள் இமெயில் அப்சர்வர், எஸ்எம்எஸ்எஸ் அப்சர்வர், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டிஃபை பண்ணுவோம். ஸோ இமெயில் அப்சர்வர் போய்ட்டு இமெயில் மூலிமா அவங்க சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்சர்வர். ஸோ இங்கே மூவி சப்ஜெக்ட் வந்து ஒரு கிளாஸாக தான் வச்சுக்கிட்டாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸாக இருந்துச்சு ஒன்று, அவைலபிலிட்டி சப்ஜெக்ட் வந்து இன்டர்ஃபேஸாக இருந்தது. அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து மூவி சப்ஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக வச்சுக்கிட்டு இதுலேயும் பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் மூவி அப்சர்வர்ஸ், யாரெல்லாம் மூவி அப்சர்வர்ஸ். இது நான் உள்ள ஆட் அப்சர்வுங்கும் போது அந்த மேபி நான் பூர்ணிங்கிற அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணிப்பேன்.
பூர்ணி அக்கௌண்ட்டுக்குள்ளே நோட்டிஃபை அப்சர்வர்ஸ், இங்கே நோட்டிஃபை அப்சர்வர்க்குள்ளே எல்லா லிஸ்ட் ஆஃப் எல்லா அப்சர்வர்ஸையும் எடுத்து அவங்க அப்சர்வர்ஸ்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க, அப்டேட் சம்திங். அதை நான் எனக்கு வந்து கால் பண்ணிப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் அப்சர்வ் மாடலு எல்லாமே. இதெல்லாம் சொல்லிட்டாச்சு. ஸ்டேட்டஸ், ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரி தான் டவுட் இருந்தது. ஓகே, நான் பார்க்குறேன், நீங்களும் தனியாக பாருங்கள். கவுண்டவுன் லாட்ச் தனியாக எடுக்கலாம் நம்ம, இதுலேயும் நமக்கு ஒரு டவுட் இருந்தது. ஓகே ஓகே, இதில் ஏதாவது பார்க்கணுமா? இது தனியாக கூட பார்க்கலாம். பட் ஓகே, இந்த ஆல்ரெடி எவ்வளோ நான் இருக்கு, இதை தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.